பிரேக்கப்ன்றது வெவ்வேறு மக்கள் வேற வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய பேர் பிரேக்கப் ஆன உடனே there is a potential for them to go berserk. அவங்க வந்து they might go into a dating spree, குடிக்க ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா பயங்கரமா பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்ரப்டிவ் பிஹேவியர்ஸ்ல என்கேஜ் பண்றதை விட்டுட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ராசஸ் தட் பிரேக்கப். அதுல நிறைய இமோஷன்ஸ் வரும். எம்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், கோபம் வரலாம், சோகமா இருக்கும், தூங்க முடியாம தவிக்கலாம், எழுந்துக்க முடியாம தவிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து கிளியரா ப்ராசஸ் பண்றது ரொம்ப முக்கியம். திங்ஸ் தட் கேன் ஹெல்ப் யூ ப்ராசஸ் அ பிரேக்கப்: சோஷியல் கனெக்ஷன்ஸ், ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த பிரேக்கப்பை பத்தி பேசுறது உதவும். இட் வில் ஹெல்ப் யூ ப்ராசஸ் யுவர் இமோஷன்ஸ். அப்படி அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா இட்ஸ் அ குட் டைம் டு மீட் அ தெரபிஸ்ட் ஆர் அ கவுன்சிலர். ரெண்டாவது வந்து ஒரு கோல் செட் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 6 மாசத்துல நான் XYZ அடையணும்னு பாக்குறேன், இந்த மாதிரி நீங்க ஒரு கோல் ஒன்னு செட் பண்றது நல்லாவே உதவும். பிகாஸ் இட் will give you something to sleep and wake up to.